மக்களே 10th எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்ல சைபாமன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் டமகாமிஸ் முன்னாடி. டேய் நான் மார்ஜின் கூட என் கூட சண்டைக்கு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டிராகன் பால் காண்டி வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சைபாமன். உண்மையாவான்னு சொல்லிட்டு டமகாமிஸ் கேக்கு ஆமான்னு சொல்றான். நான் தான் டமகாமிஸ் நம்பர் 1 சண்டைக்கு தயாரான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்தோடனே மார்ஜின்க்கு வேற டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்றான்னு சொல்லி பாக்குறான். பார்த்தா டமகாமிஸ் ஈக்குவலா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டமகாமிஸ் வேற லெவலா சண்டை போடுது. ஆனா ஒரு பவர் அப் பண்ணி வானத்துல வந்துட்டு ஒரு ஓடு போடுறான். ஆனா டமகாமிஸ் அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்குது. நம்ம கோகோ தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த உலகத்துல இருந்து அடுத்த உலகத்துக்கு போக வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. சடனா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து திரும்பி காதை வளர வைக்காரு. பின் நம்பர் கேக்கு அங்க இருக்க மீன் பின் நம்பர் 1022 சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியல. ஆனா போலீஸ் வண்டியில வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. உடனே பேன்சி சொல்றான் நாங்கெல்லாம் போலீஸோட ஃபேமிலி ஆளுன்னு சொல்லி சடனா பேச்ச மாத்திட்டா. பேன்சி உண்மையிலே மாஸ்க் காமிச்சுக்கிட்டு இருக்கா ஒவ்வொரு சீன்லயும். சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம எதுக்கு செகண்ட் டிமான் வேர்ல்டுக்கு போகணும். இந்த வண்டி வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் டிமான் வேர்ல்டுக்கே போயிடலாம்ல. நம்ம போயிடக்கூடாதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அதுவும் கரெக்ட் தான் சொல்றா பேன்சி. ஆனா கோகு சொல்றான் நம்ம வந்தது டிராகன் பால் கலெக்ட் பண்ணதான் டீமன் வேர்ல்டு 2க்கு போனதா அங்க ஒரு டிராகன் பால் எடுக்க முடியும். அப்படிதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்கான் குளோரியோ. ஆமாடா கிளீரியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கோகு. என்னோட பிள்ளை குளோரியோன்னு சொல்றான். ஆனா எனக்கு டெண்டே நினைச்சல் வருத்தமா இருக்குன்னு சொல்றான் கோகு. சுப்ரீம் கோர்ட் சொல்றாரு கவலைப்படாதீங்க அவனெல்லாம் கொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு வேல்யூபிளான ஆளு நேமிக்கு அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் கொன்ற மாட்டாங்கன்னு சொல்றான் சுப்ரீம் காய். இது பார்த்தா வண்டியை தூக்கிட்டு செகண்ட் டீமன் வேர்ல்டுக்கு கிளம்புறாங்க. இங்க ஒரு பக்கம் யாரா கட்டுறாங்க நம்ம புல்மாவை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ ஃபேஸ் எல்லாம் நின்று கண்ணாடில பாத்துக்கிட்டு இருக்கா. சின்னதானோடனே நான் திரும்பி சப்பி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ஜாய் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பிக்கலும் வெஜிடபிள் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டெண்டை என்னதான் வந்து காப்பாத்தி கூட்டு வந்தாலும் டிராகன் பால் அவனால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவன் குழந்தையா தான் இருக்கான்னு சொல்லிட்டு உடனே வெஜிட்டு சொல்றான். அதனாலதான் கேக்குறட்டு இப்படி ஒரு ஐடியா போட்டிருக்கான் போலுக்கு. இங்க உள்ள டிராகன் பாலை எடுத்து இங்க நம்ம சரியாயிரலாம் நினைச்சிருக்கான் போலுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹைபீஸ் வந்து புல்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கு. உன்னோட ஃபேஸ் நல்லா சப்பி ஆயிட்டு நினைக்கேன்னு சொல்லிட்டு ஆமா இப்ப நான் ஹெல்த்தியா இருக்கேன். அடல்ட் ஆனா இந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீ வேணா எனக்கு கேர்ள் ஃபிரெண்டா இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே டென்ஷன் ஆயிட்டா வெஜிட்டா என்னடா பேசிக்கிட்டு இருக்க நாங்க ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உன்னோட முடிய பார்த்தாலே காமெடியா இருக்கு. நீலாம் இவனோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான் ஹைபீஸ். பார்த்தா அவங்க ரெண்டுக்குள்ள சண்டை வந்துகிட்டு இருக்கு. அவங்க ரெண்டுக்குள்ள மாத்தி சண்டை வருது. வாய மூடுறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வெஜிட்டா கத்திக்கிட்டு இருக்கான். பிக்கல முழிக்காரு. இவனுக்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரம் நான் அடல்ட் ஆகணும்டா அதான்டா எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு வெஜிட்டா கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சைபமனை காட்டுறானுங்க. வேற லெவல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கான். டமகாமிஸ என்னென்ன பவர் எல்லாமே யூஸ் பண்றான். பாஞ்சு அடிக்கான். ஆனா டமகாமிஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மார்ஜின் குவே. சைபாமன் தான் உன்னோட ஒரிஜினல் பேரு. ஆனா மார்ஜின் கூண்டு இதுல மாத்தி வச்சிருக்காங்க. வித்தியாசமா பாஞ்சு அடிக்கலான்னு வரான். டமகாமிஸ போட்டு குத்துன்னு குத்துறான். ஆனா டமகாமிஸ போட்டு அடிக்கிறான். அந்த அடியில அவனுக்கு வேற லெவல்ல இருக்கானே தெரியல. அதெல்லாம் பார்த்துட்டு ஹரிஷ்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா போலீஸ் வந்து செகண்ட் டீமன் வேர்ல்டுக்கே வந்துட்டாங்க. பார்த்தா வேற லெவலா இருக்கு. கோமா வர கத்துதான் என்னடா இந்த இடத்துக்கு உனக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. சுப்ரீம் காய் இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கோகு கேக்குறான். ஆமா இதெல்லாம் பழைய மெமரிஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. கொஞ்சம் ஃபாஸ்டா போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் பேன்சி இங்க ஃபாஸ்டா எல்லாம் போக தேவையில்லை. ஏன்னா இங்க வந்து ஏர் அந்த அளவுக்கு தின்னா இல்ல நார்மலா தான் இருக்குன்னு சொல்றான் குளோரியோ. டமகாமிஸ் பக்கத்துல தான் இருக்கு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே சுப்ரீம் கோர்ட் கேட்காரு இந்த ஊர்ல இன்னும் கிராக்கான்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்கறாரு. ஆமா ஏகப்பட்டன இங்க இருக்கதான் செய்துன்னு சொல்லிட்டு இருக்கான் குளோரியோ. கிராக்கான்ஸ்னா என்னதுன்னு சொல்லிட்டு கோகு கேட்கறான். அது ஒரு பெரிய விலங்குடா. அது பார்க்க பயங்கரமா இருக்கும். அது எப்பனாலும் அட்டாக் பண்ண நம்ம பார்த்தே இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா சடனா யாருன்னு தெரியல இவங்க பிளைட் அட்டாக் பண்றாங்க. பின்னாடி ஏகப்பட்ட போலீஸ் வந்துகிட்டே இருக்கானுங்க. தப்பான ஆளுங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பாஞ்சு வந்து அடிக்கிறானுங்க. ஆனா சுத்தி முத்தி இவனு அடிக்க போறான். என்னன்னு பார்த்தா ஒரு பக்கம் இவங்க பிளைட்டே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நம்ம பிளைட் அடிக்கிறாங்க ஏன்டா இப்படிலாம் நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேன்சி கத்திக்கிட்டு இருக்கா. இத நான் பார்த்து சொல்லிட்டு கோகு களத்துல இறங்குறான். நம்மளால போய் எல்லா பிளைட்டும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். போலீஸ் எல்லாம் பார்க்க மாட்டேங்க நொறுக்கி எரிஞ்சிட்டான் கோகு. எல்லாம் வச்சு அடிக்கிறான். போலீஸ் வண்டி ஒண்ணு கூட இல்ல. எல்லாத்தையும் பயம் காட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். பிளாஸ்ட் மோட போட்டு போய்கிட்டே இருக்கான் கோகு. இங்கு கோமா மிரண்டான். யாருடா இவன் நம்ம நினைச்சதோட ஸ்ட்ராங்கா இருக்கானு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளாடியோ வேற முழிச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையிலே வேற ஆனாத்தான் இருக்கான்னு சொல்லிட்டு பேன்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றான். ஒரு பக்கம் சுப்ரீம் காய் அடிச்சு முடிச்சுட்டு நம்மளால வந்துகிட்டே இருக்கான். அவங்க பிளைட் ஓரளவுக்கு அடிபட்டு கிடக்கு. இதுல ஒரு பக்கம் தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய விலங்கு மாதிரி ஒண்ணு வருது. டேய் இதாண்டா கிராக்கான்னு சொல்றாங்க. பார்த்தா பாஞ்சு கடிக்க வருது. ஒரு வழியா கோகோட பிளைட்டே லாக் பண்ணிருச்சு. டேய் எல்லாரும் தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா தண்ணி மாதிரி எதையோ வச்சு ஒன்னு அட்டாக் பண்ணுது. எல்லாரும் பிளைட்டை விட்டு குதிச்சு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா பேன்சி வெளியே வந்தவா சடனா திரும்பி அந்த பிளைட்டுக்குள்ள போறா. எதுக்கு போனானே தெரியல. ஆனா அந்த பிளைட்டை வர அவன் லாக் பண்ணி உடச்சுக்கிட்டு இருக்கான். கிராக்கான் ஒரு பக்கம். ஆனா அந்த கிராக்கான் பாஞ்சு போய் கடிக்கலன்னு போகுது. கோகு பாஞ்சு போய் ஒரு பக்கம் பேன்சியை காப்பாத்த போறான். பேன்சியை கையப்பிடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது முழுங்கிரவே செஞ்சிருச்சு. இருந்தாலும் கோகு கையை பிடிச்சி இழுக்கான். அது முழுங்கி கடிச்சு தின்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம கோகு பேன்சியை காப்பாத்திட்டு கூப்பிட்டு வந்துகிட்டே இருக்கான். லோரியும் சுப்ரீம் காயும் மிரண்டாங்க. யாரடா இவன் சொல்லிட்டு கிராக்கான் வந்தான். கடிச்சு தின்னா போய்கிட்டே இருக்கான். தண்ணிக்குள்ள போயிட்டான். எதுக்கு அந்த பிளைட்டுக்குள்ள திரும்பி போனானே தெரியல. உடனே சுப்ரீம் காய் மிரண்டரு. டே டிராகன் பால
நம்ம விட்டுட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. கவலைப்படாதீங்க, அதை எடுக்க தாண்டா நானே போனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பேன்சி மாஸ்க் அமைச்சிருந்திருக்கா, அதை எடுக்கதான் போயிருந்திருக்கா. பார்த்தா இவங்க ஒரு பக்கம் திருப்பி ஜெட்டு மாதிரி பறந்து போய்கிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கை சொல்றாரு, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெஜிடாவோட பிளைட்ல போமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா, நீங்க சொன்னது நல்ல ஐடியா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிளைட்டே நம்ம விட்டுட்டோமான்னு சொல்லிட்டு கோகு பேசிக்கிட்டு இருக்கான். சுப்ரீம் கை சொல்றாரு, டே ஆப்போசிட்ல ஒரு பிளானட் பறந்துகிட்டு இருக்கு பாரு, இதாண்டா நேமிக்லாம் வாழ்ற பிளானட்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. வெயிட் பண்ணுவோம், பிக்கலோட ஊருக்கு போகலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உடனே என்ஜாய் பண்றாங்க. திரும்பி இங்க ஹரிஷ்ணு தான் காட்டுறாங்க, என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க சண்டைய. ஆனா டமகாமிஸ்க்கு ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு, அசால்ட்டா நின்னுகிட்டு இருக்கு. மார்ஜின்கு திரும்பி பாஞ்சு அடிக்கலான்னு போறான். பார்த்தா மார்ஜின்கு பக்கத்துல கூட நிக்க முடியல, அது அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு டமகாமிஸ். மார்ஜின்குவே மிரட்டான். திரும்பி வந்து இங்கதான் வந்து காட்டுறாங்க கோகுவை. பிளானட் நேமிக்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஊரே அவங்க ரீபில்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எந்த அளவுக்கு எஃபோர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும் சொல்லிட்டு உடனே கோகு சொல்றான், ஆமா இவங்க ஊரே ஃப்ரீஸா அழிச்சிட்டான் ஒரு காலகட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீஸாவையும் காட்டுறாங்க. கோகு சொல்றான், எனக்கு வேற வயிறு பசிக்கிட, டம்ப்ளிங் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, எனக்கு பசிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நடா சாப்பிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உடனே கோகு நான் போறது, ஆமா ஏன்ட்ட நிறைய பக்ஸ் இருக்குல்ல, அதை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவே பக் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை நான் சாப்பிட்டு பார்க்க போறேன், இது கண்டிப்பா எனர்ஜியை கொடுக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யாருக்காச்சும் வேணுமான்னு கேக்குறான், யாருமே வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரிவே பக்க சாப்பிட்டு பாக்குறான், இது டேஸ்டே இல்லன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிக்கான். ஆனா சடனா எனர்ஜி வந்து பூஸ்ட் அப் ஆகுது. டேய் எனக்கு எனர்ஜி கிடைச்சிருச்சுடா, பாதி வயிறு ஃபுல்லா ஆயிருச்சுன்னு சொல்றான். சுத்தி பாக்குறாங்க, என்னடா அந்த ஊர்ல யாருமே இல்ல போலுக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே கெட்ட தண்ணி தான் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. மிக்ஸ்ல இங்க இருந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா கோகு கூர்ந்து பாக்குறான். வெஜிடம் மத்தவங்களும் வந்துட்டாங்கன்னு சொல்றான். கோகு என்னடா பேசிக்கிறதுல அங்க எங்கடா போறான்னு சொல்லிட்டு, இது எப்படி இவன் கணிக்கான்னு சொல்லிட்டு பேன்சி கேக்குறா. அவன் வந்து எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணுவான், அவன்கிட்ட கீ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா வெஜிடா பிளைட் வேற லெவலா வந்துகிட்டு இருக்காங்க. இது டீமன் வேர்ல்டு மாதிரியே இல்ல, பாக்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. பிக்கலோ இங்க நீ தானே வாழ்ந்தன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆமா ஒரு காலகட்டத்துல எங்க அப்பா இங்கதான் இருந்தாருன்னு சொல்றான் பிக்கலோ. யாரோ ஒருத்தன் வாரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே இது நம்ம கேக்கரட்டுன்னு சொல்றான் வெஜிடா. இல்ல கோகுன்னு சொல்றா ஹைபிஸ். ரெண்டு பேரும் ஒரே பேர் தான்டா, கேக்கரட் அவன் பேர் தான், கோகு அவன் பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. புல்மா இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கோகு என்னெல்லாமோ சிம்பிள் காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஒண்ணுமே புரியல. டே டோரை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றான். நம்மளால கோகு உள்ள போய் நின்னுக்கிட்டு இருக்கான். இந்த வழியில வராதீங்கடா, இங்க ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கு, அதனால வானத்துல எக்ஸ்ட்ரா பறங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் ஹைட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருக்காங்க அவங்க. என்னடா ஒரு மான்ஸ்டருக்குலாம் பயப்படுன்னு சொல்லிட்டு இருக்கான் வெஜிடா. கிராக்கான் வேற லெவலா வருது, வந்தோடனே மிரண்டானுங்க, என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் ஹைபிஸ் அழுத்தி போய்கிட்டு இருக்கான். அவங்கள அடிக்கடி வருது, ஆனா இவனுக்கு பறந்து போறானுங்க. இது என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் வெஜிடா. அதான் சொன்னோம்லடா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குடா, பார்த்துதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹைபிஸ் பார்த்து போடா, நம்ம செதறிடும்னு சொல்லிட்டு இருக்கா. புல்மா நானே இந்த மாதிரி ஒண்ணு இப்பதான் பாக்கன்னு சொல்றான். இது எதுக்குடா நீ எங்கள்கிட்ட சொல்ல வந்தான்னு சொல்லிட்டு பிக்கல்ல கட்டுக்கிட்டு இருக்கான். டே எங்க பிளைட் ஆல்ரெடி போயிருச்சுடா, அதனாலதான் உங்களுக்காண்டி நான் ரைட் பண்றதுக்கு நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கோகு, ஒரு பக்கம் டமகாமிஸா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சைபமன் சண்டை போட்டு சடனா சொல்றான், நான் தோத்துட்டேன், என்னை எக்ஸ்கியூஸ் பண்றேங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். மன்னிச்சிருங்க மேடம், நான் தோத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹரிஷ்னு முழிக்கா, யாரடா இவன் வந்தான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு பறந்து போய்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. போலீஸ் வந்து பாக்குறானுங்க, என்னடா எவனோ வந்த மாதிரி இருந்துச்சு, யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு. இங்க ஒரு பக்கம் ஹரிஷ்னு திட்டுறா, என்னடா நீ நல்லா தான் சண்டை போட்ட, இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிற, நீ இல்ல எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நானும் ஸ்ட்ராங் தான், ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா நான் பாடுவேன் ஆடுவேன் ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவேன், நான் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்றான் அவன். முழிக்கா இவனை வச்சுக்கிட்டு நம்ம எடா பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோகு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் உன்னோட ஊர் எப்படா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பிக்கலோட்ட. நான் ஒண்ணு இந்த ஊர்ல வாழலாம் இல்லடா, எங்க அப்பா இங்க தாண்டா பிறந்தாரு, நான் அந்த ஊர்ல எவ்வளவு இல்லவே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடம் உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இடத்த விட்டு போறது ரொம்ப கஷ்டமான முடிவு தான் சொல்லிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். எல்லாமே சுப்ரீம் டிமாங்க் இங்க எடுக்கிற முடிவு தான். ஆனா நேமிக்ஸ் எல்லாருமே நல்ல எபிலிட்டி உள்ளவங்க, நல்ல வேல்யூபிளான ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சுப்ரீம் காய். ஆனா இங்க உள்ள கிங் எல்லாருமே நேமிக்ஸை வந்து ஒரு மாதிரி அடிமை மாதிரி தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்றாரு. பிக்கல்ல எதுவுமே பேச மாட்டேக்கான். நீங்களும் செகண்ட் டிமாண்ட் வேர்ல்ட்ல தான் வந்தவங்க தானே நகரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் பேன்சி. அவரும் ஆமான்னு சொல்றாரு. நகரேவா அப்பனா என்னன்னு சொல்லிட்டு புல்மா கேக்குறா. சுப்ரீம் கோர்ட்டோட உண்மையான பேரு நகரே தான், அது தெரியுமா புல்மான்னு சொல்லிட்டு கோகு பேச ஆரம்பிச்சிட்டான். இது வேறையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா புல்மா. நீங்களும் டிமாண்ட் வேர்ல்ட்ல இருந்து தப்பிச்சு வந்தவங்க தானே சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. பழைய கதைன்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்காரு அவரு. நல்ல டிமாண்ட் கிங், அவர் இந்த இடத்த நல்ல பெருசாவும் நல்ல செழிப்பாவும் வளர்த்து வந்தாரு, நல்ல பவர்ஃபுல்லான சுப்ரீம் மார்ஜின் ரைமஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு யூனிவர்ஸே எடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரைமஸான்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெஜிட்ட கேக்குறான். ஆமாடா இங்க உள்ள எபிலிட்டில ரொம்ப அதிக எபிலிட்டி உள்ளவங்க அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. யூனிவர்ஸை கிரியேட் பண்ணாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மார்ஜினும் ஒவ்வொரு இடத்துல இருந்து மூவ் பண்ணாங்க. அப்புறம் வந்து ரைமஸ் வந்து கிளின்ஸ்ல செலபரை வந்து சூஸ் பண்ணாங்க, அதுல உள்ளவங்க தான் நாங்க ஒரு 12 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நாங்க எல்லாருமே எல்லா யூனிவர்ஸையும் வந்து பாக்குறதுக்காண்டி, அதான் மானிட்டர் பண்றதுக்காண்டி எங்களை அங்க அனுப்பி வச்சாங்க, நாங்க எல்லாருமே ஒரு கிளின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது மார்ஜின் தான் இதெல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு முழிக்கா புல்மா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா
பூமியில இருக்கிறவங்களும் சையான்ஸ் வந்து யூனிவர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பிறந்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு வெஜிடா கேட்டுக்கிட்டு இருக்கான். கிளிண்டோட முன்னோர்கள்லாம் ரைமஸ் சமா பக்கத்துல உள்ள பிளானட்டுக்கு எல்லாருமே மூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால வரப் சமா ஒருத்தரால மட்டும் தான் ஒவ்வொரு டீமன் எல்லாமுக்கும் ஒரு இடத்துல இருந்து மாத்தி அனுப்ப முடிய சக்தியை வச்சிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். வரப் சமாவை எதுக்கு மெயினா யூஸ் பண்றாங்கன்னா, ஏன்னா வெளிய இருந்து வரவங்களை பார்த்து நிறைய பேர் பயந்துகிட்டு இங்க இருந்தாங்க, அவங்களால எதுவும் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு அதனாலதான் சில லிமிடேஷன் அந்த ஊர்ல வச்சாங்க. எந்த அனுமதியுமே இல்லாம இந்த ஊருக்குள்ள வர முடியாது. இது வரப் சமா செஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இதெல்லாம் நீங்க இருந்து சமயமா சொல்லி புல்மாக்கிற ஆமான்னு சொல்றாரு அவர் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஏப்ரா கிளின்டன் வந்து புரட்சி எடுத்துச்சு. ஆபராவோட இந்த வேவெல்லாம் ஏத்துக்கிட முடியாம வெளி உலகத்துக்கு தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். ஆனா நானும் சூஸ் பண்ணப்பட்ட ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். உனக்கு தெரியுமா அந்த சுப்ரீம் கோர்ட் எல்லாருமே மரத்துல இருந்து வந்தவங்க தெரியுமான்னு சொல்லிட்டு கோக்குறான். உண்மைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா புல்மா. ஆமா, மொத்தம் 5 கிளிண்ட் மரம் உண்டு. அந்த 5 மரத்துல தான் நாங்க எல்லாம் பிறந்து வருவோம். ஆனா இப்ப அது எல்லாமே செத்துட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. போக போக கிளிண்ட் எல்லாருமே செத்துட்டு வராங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா புல்மா. அவரும் ஆமான்னு சொல்றாரு. நீங்க உண்மையிலே கிளிண்டா, நீங்க உண்மையிலே ஸ்மார்ட்டான ஆளு. டெகஸும் அரிசுமே கம்பேர் பண்ணல, நீங்க வேற லெவல்னு சொல்றாங்க ஹைபிஸ். அவங்க எல்லாருமே தம்பி அக்கா தான்டா, அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பேன்சி கட்டிக்கிட்டு இருக்கா. ரொம்ப நல்லவங்களா தெரியுவீங்க, ஆனா அந்த கிளிண்ட் எல்லாம் நல்லவங்க மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் ஹைபிஸ். நீங்க உங்க ஊரை போய் விசிட் பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்க போறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். இதெல்லாம் விடுங்கடா, நம்ம வந்து டமகாமிஸ் அடிச்சுதான் அடிச்சு அடுத்த டிராகன் பால் எடுக்கணும், அதை நோக்கி போன்னு சொல்றான் விஜிட்டா. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளைட்ல ஏறிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஐயோ நீ இந்த பிளைட்டை ஓட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நான் ஓட்டினேன்னு சொல்லிட்டு ஹைபிஸ் வாரான். நீ ஃபர்ஸ்ட் டைம் தானே வந்திருக்க, அவனுக்கு இந்த இடத்த பத்தி தெரியும் சொல்றா புல்மா. சரின்னு சொல்லிட்டு அவன் பிளைட்டை ஓட்ட ஆரம்பிக்கான். பறந்து போக போறாங்க. ஆனா அதுக்குள்ள பார்த்தா நாமிக்கின்னு ஒருத்தர் வராரு. அவர் தான் முதல்ல வந்தவர். பார்த்தா அதோட முடியாது. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் கமெண்ட். See you, bye.